Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.4ல தேர்ட் சம் பார்க்கலாம். Find the area of the house drawing given in the figure. ஓகேங்களா? படத்தில் உள்ளவாறு வரையப்பட்டுள்ள வீட்டின் பரப்பளவை காண்க. இப்போ இந்த வீட்டில் என்னென்ன நமக்கு ஷேப்ஸ் இருக்குது? ட்ரையாங்கிள், பேரலலோகிராம், ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். இது எல்லாத்தோட ஏரியாவும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபிகரோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே? ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பரப்பளவு எழுதியிருக்கேன். ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ பேஸ் என்ன இங்கே இருக்குது? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராமில் இது ஸ்கொயர். அப்படி தானே? ஸ்கொயர்னா அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக, அனைத்து பக்கங்களும் சமம். அப்போது இங்கே 6 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 6 சென்டிமீட்டர் தான், இங்கேயும் 6 சென்டிமீட்டர், இங்கே 6 சென்டிமீட்டர். அப்படி தானே? அப்போ நமக்கு ட்ரையாங்கிளுக்கு பேஸ் என்ன கிடச்சிருக்கு? பி என்ன கிடச்சிருக்கு? 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹைச் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதிலேருந்து இது வரைக்கும் நமக்கு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம். ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 10 சென்டிமீட்டர். அப்போது இதில் 6 சென்டிமீட்டர் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? இங்கே 4 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ ஹைச் என்னது? 4 சென்டிமீட்டர். இதை அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஹாஃப் இன்ட்டு பேஸ் பி வந்து 6, ஹைச் 4 சென்டிமீட்டர். 1 2 is 2, 3 2 are 6, 4 3 are 12 சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா கண்டுபிடிக்கும் போது நம்ம ஸ்கொயரில் தான் எழுதணும். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம், இணைகரத்தின் பரப்பளவு பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இங்கே இணைகரத்துக்கு பாருங்கள், இங்கே இணைகரத்துக்கு பேஸ் பி என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே 8 சென்டிமீட்டர். இது என்னது? ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா? ரெக்டாங்கிளுக்கு என்னது நமக்கு? செவகத்துக்கு என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எதிர் பக்கங்கள் சமம். இங்கே 8 சென்டிமீட்டர்னா இங்கே 8 சென்டிமீட்டர் தான். இங்கே என்ன இருக்கும்? 6 சென்டிமீட்டர் இருக்கா? அப்போ இங்கே 6 சென்டிமீட்டர் இருக்கும் நமக்கு. அப்படி தானே? அப்போது நமக்கு பேரலோகிராமுக்கு பாருங்கள், பேரலோகிராம் இணைகரத்துக்கு பேஸ் என்ன? பி என்ன கிடைக்குது நமக்கு? 8. ஓகேங்களா? 5ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நமக்கு 8 தான் எழுதணும். 8 சென்டிமீட்டர் தான் எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், ஹைச் எப்படி எடுத்துக்கணும்? இது நேராக வந்து இங்கே ஜாயின் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி கிடைக்கணும். அதுதானே ஹைச். ஸோ இங்கே 5 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஹைச்சுக்கு அப்போ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 4 சென்டிமீட்டர் தான் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கரெக்டாக 90 டிகிரியில் ஜாயின் ஆகி இப்போ நமக்கு 4 சென்டிமீட்டர் கிடைக்குது அப்படின்னா அப்போ இங்கேயும் இது ஃபுல்லாக பேரலலோகிராம் தானே இது. ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே நமக்கு 4 சென்டிமீட்டர் தான் கிடைக்கும். அப்போது ஹைட் வந்து நமக்கு 4 சென்டிமீட்டர் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 8 சென்டிமீட்டர், ஹைச் 4 சென்டிமீட்டர். அப்போ 4 இன்ட்டு 8 இன்ட்டு பிக்கு வந்து 8, ஹைச்சுக்கு 4. ஸோ 8 4s are 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், சதுரத்தின் பரப்பளவு என்னது? 6 சென்டிமீட்டர். அப்போது சைடு 6 சென்டிமீட்டர்னா 6 இன்ட்டு 6, 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். லென்த்து 8 சென்டிமீட்டர், பிரெத்து நமக்கு 6 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 8 இன்ட்டு 8 இன்ட்டு 6, 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர் என்னது? எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். 12 + 32 + 36 + 48. 12 + 32 + 36 + 48. 10 18 remaining 1. 128. 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபோர்த்து சம் பாருங்கள். ட்ரா த டாப், ஃப்ரண்ட் அண்ட் சைட் வியூ ஆஃப் த ஃபாலோயிங் சாலிட் ஷேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்லேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்கொயர் தெரியும், இங்கே ஒரு ஸ்கொயர் தெரியும், இங்கே ஒரு ஸ்கொயர் தெரியும். அப்போ 3 ஸ்கொயர் தெரியும். டாப்லேருந்து பார்க்கும்போது இப்படி தெரியும், 3 ஸ்கொயர் தெரியும், இந்த மாதிரி தெரியும். ஓகே, ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது இப்படி இங்கே மேலேருந்து 1 2 3 இந்த 3 ஸ்கொயர் தெரியும். அப்புறம் இங்கே ஒரு 3 ஸ்கொயர் தெரியும். அப்படி தானே? ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? இங்கே ஒரு 3 ஸ்கொயர், இங்கே ஒரு 3 ஸ்கொயர் தெரியும் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது. சைட்லேருந்து பார்க்கும்போது இங்கே 1 2 இந்த 2 ஸ்கொயர் தெரியும். அப்புறம் இங்கே ஒரு ஸ்கொயர் தெரியும். இது மறைச்சிக்கும். 1 2 இந்த 2 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஒரு ஸ்கொயர் தெரியும். அப்போ இப்படி தெரியும் நமக்கு. இது ஃப்ரண்ட்டு, இது சைட் வியூ, இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? 3 ஸ்கொயர் தெரியும்.
நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதில் டாப்லேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர்னு 2 ஸ்கொயர் தெரியும். இப்படி தெரியும். டாப்லேருந்து பார்க்கும்போது 2 ஸ்கொயர் தெரியும். இதெல்லாமே மறைச்சிக்கும். ஓகேங்களா? அந்த 2 ஸ்கொயர் மட்டும் தான் தெரியும். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இப்படி எல் மாதிரி தெரியும். இங்கே ஒரு 3 ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர். இந்த 4 ஸ்கொயர் தெரியும். இப்படி. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த ஒரு 3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒன்று 4 ஸ்கொயர் தெரியும். சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த 3 ஸ்கொயர் தெரியும். 1 2 3 இதெல்லாமே மறைச்சிக்கும். அப்போ 1 2 3 இந்த 3 ஸ்கொயர் தெரியும். இப்படி தெரியும். சைட் வியூ 3 ஸ்கொயர்.